ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அத்தேனா ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம ஏப்ரல் மந்தோட சில முக்கியமான டேஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏப்ரல் 1 ஒடிசா ஸ்டேட் ஃபவுண்டேஷன் டே. இதை உட்கல் திவஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஒடிசா மாநிலமானது ஏப்ரல் 1 1936 உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து ஏப்ரல் 2 வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே. இந்த ஆட்டிசம்ங்கிறது ஒரு குரோமோசோமல் டிஸார்டர். அடுத்து ஏப்ரல் 4 சர்வதேச கன்னி வெடிகள் விழிப்புணர்வு தினம். உலகப் போர்களில் அதிகமான உயிர்களை பலி கொண்டது இந்த கன்னி வெடிகள் தான். ஸோ அந்த கன்னி வெடிகளை கண்டுபிடிச்சி செயலிழக்க செய்கிறது தான் இந்த தினத்தோட முக்கியமான நோக்கமே. ஏப்ரல் 5 நேஷ்னல் மேரிடைம் டே, அதாவது தேசிய கடல்சார் தினம். இந்த தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னா 1919 சிந்தியா நேவிகேஷன் கம்பெனியால் ஃபஸ்ட்டு எஸ்எஸ் லாயல்ட்டிங்கிற கப்பல் இங்கிலாந்துக்கு விடப்பட்டுச்சு. ஸோ அது நினைவாக இந்த மேரிடைம் டேங்கிறது கொண்டாடப்படுது. நெக்ஸ்ட்டு அதே ஏப்ரல் 5 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கன்சைன்ஸ், சர்வதேச மனசாட்சி தினம்ங்கிறது கொண்டாடப்படுது. அடுத்து ஏப்ரல் 6 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ், வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம். ஸோ விளையாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த தினம்ங்கிறது கொண்டாடப்படுது. அடுத்து ஏப்ரல் 7 ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம், வேர்ல்டு ஹெல்த் டே, உலக சுகாதார தினம். உலக சுகாதார நிறுவனம் ஏப்ரல் 7 1948 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த நிறுவப்பட்ட நாளை தான் நம்ம வேர்ல்டு ஹெல்த் டேவை 1950 கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்து ஏப்ரல் 10 வேர்ல்டு ஹோமியோபதி டே, உலக ஹோமியோபதி தினம். ஹோமியோபதி முறையை கண்டுபிடிச்ச சாமுவல் ஹெய்ன்மனுடைய பிறந்த தினத்தை தான் நம்ம இந்த உலக ஹோமியோபதி தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தினம் ஏப்ரல் 11 நேஷ்னல் சேஃப் மதர்ஹுட் டே, தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஸோ தாய்மையை நம்ம போட்டணுங்கிற நோக்கத்தோட இந்த தினம்ங்கிறது கொண்டாடப்படுது. அடுத்து அதே நாளில் வேர்ல்டு பார்க்கின்சன் டேங்கிறது கொண்டாடப்படுது. இந்த பார்க்கின்சன் நோய்ங்கிறது ஒரு நியூரோ டிஸார்டர். அடுத்து ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த நினைவு தினம். ஜாலியன் வாலாபாக்ங்கிறது 1919 ஏப்ரல் 13 நடந்திருக்கும். அடுத்து ஏப்ரல் 14 டாக்டர் பிஆர் அம்பேத்கருடைய பிறந்த தினம். கான்ஸ்டியூஷனுடைய முன்னோடி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர் தான். ஸோ அவங்க 1891 ஏப்ரல் 14 மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய மகள் பிறந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 17 உலக ஹீமோஃபிலியா தினம். ஹீமோஃபிலியாங்கிறது இரத்த உறையாமை நோய். இந்த நோயை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த ஹீமோஃபிலியா கூட்டமைப்பை நிறுவன ஃப்ராங்க் ஷெஃபாலினுடைய பிறந்தநாளை நம்ம உலக ஹீமோஃபிலியா டேவை கொண்டாடுறோம். அடுத்து 18 ஏப்ரல் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே, உலக பாரம்பரிய தினம். 19 ஏப்ரல் வேர்ல்டு லிவர் டே, உலக கல்லீரல் தினம். 21 ஏப்ரல் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், தேசிய குடிமை பணிகள் தினம். 1947 ஏப்ரல் 21 அன்னைக்கு இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் உரையாட்டியிருப்பாங்க. அந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் தான் இந்த நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டேங்கிறது 21 ஏப்ரல் அன்னைக்கு கொண்டாடப்படுது. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது உலக புவி தினம். 1970 நவீன சுற்றுச்சூழல் இயக்கம் பிறந்ததை குறிக்கும் வகையில் இந்த உலக புவி தினம்ங்கிறது கொண்டாடப்படுது. அடுத்து ஏப்ரல் 23 வேர்ல்டு புக் அண்டு காப்பிரைட் டே, உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம். ஏப்ரல் 23 இன்னொரு டேவும் இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே. ஷேக்ஸ்பியருடைய பர்த் அண்டு டெத் டே இந்த 23 தான். ஸோ அதை காரணமாகவும் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் டேங்கிறது கொண்டாடப்படுது. அடுத்து ஏப்ரல் 24 ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், தேசிய பஞ்சாயத்து தினம். ஸோ 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்ட நாள் தான் இந்த 24 ஏப்ரல். ஸோ அதை குறிக்கும் வகையில் தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் டேங்கிறது கொண்டாடப்படுது. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய தினம் உலக மலேரியா தினம். இந்த மலேரியாங்கிறது கொசுவால் பரவக்கூடிய ஒரு கொடூர நோய். இதை கண்டுபிடிச்சவங்க சர் ரொனால்ட் ரோஸ். ஸோ மலேரியா பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் WHO 2007 இந்த மலேரியா தினத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்து ஏப்ரல் 26 வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே, உலக அறிவுசார் சொத்து தினம். ஸோ பேட்டன்ஸ் கண்டிப்பாக வழங்கணும், பேட்டன்ஸோட முக்கியத்துவத்தை அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தோட இந்த தினம்ங்கிறது 2000 முதல் அனுசரிக்கப்படுது. அடுத்து ஏப்ரல் 28 வேர்ல்டு டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க்கு,
வேலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம். இது வந்து ILO வந்து 2003 வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்து ஏப்ரல் 29 உலக நடன தினம். ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் தினம். ஓகே கைஸ், இந்த டேஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.